தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலர் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கால்நடை பராமரிப்பு துறையிலேருந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது இப்போ தான் ரீசெண்டாக இன்றைக்கி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் பார்த்திங்கன்னா 1884 காலி இடங்கள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முழுக்க நிரந்தர அரசு வேலைக்கு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இந்த வேலைவாய்ப்பு. சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆரம்ப சம்பளம் 25,000 உங்களுக்கான மாத சம்பளம் வாங்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் நீங்கள் 10th 12th கிராஜுவேட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டில் எனி டிகிரி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக படிச்சிருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் குவாலிஃபிகேஷனுங்கிறது 10th பாஸ். அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்கள் யாராக இருந்தாலும் சரி அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். இந்தந்த மாவட்டத்தில் தான் அப்ளை பண்ணாங்க, கூட எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா கேட்டகரி கேண்டிடேட்ஸும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்திங்கன்னா, இது என்ன வேலைவாய்ப்புக்கு எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிபிஎன்எல்லேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 4 விதமான பதவிகள். அதாவது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் சூப்பர்டென்ட், அசிஸ்டன்ட் சென்ட்ரல் சூப்பர்டென்ட், கோச் மற்றும் அனிமல் ஹெல்த் ஒர்க்கர்னு ஒரு 4 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. இதில் சென்ட்ரல் சூப்பர்டென்ட்னா 314 காலியிடங்கள், அசிஸ்டன்ட் சென்ட்ரல் சூப்பர்டென்ட்னா 628 காலியிடங்கள், கோச்னா 942 காலியிடங்கள். அனிமல் ஹெல்த் ஒர்க்கர் அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறத அவங்க இன்னும் அப்டேட் பண்ணல, சீக்கிரம் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஆனால் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அனிமல் ஹெல்த் ஒர்க்கருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் வேக்கன்சி மட்டும் லாஸ்ட்டில் தான் அப்டேட் பண்ணுவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். சென்ட்ரல் சூப்பர்டென்ட் எனி டிகிரி படித்து யாராக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் சென்ட்ரல் சூப்பர்டென்ட் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கோச், இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் ஆர் டைரி, இதில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். 4வது அனிமல் ஹெல்த் ஒர்க்கர், இந்த வேலைவாய்ப்புக்கு மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ். 10th உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸோ 10th மேலே என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். எதுக்கும் முன் அனுபவம் கேட்கலாம். ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு சென்ட்ரல் சூப்பர்டென்ட் மற்றும் கோச் இந்த 2 வேலைவாய்ப்புகளுக்கும் பார்த்திங்கன்னா 21லேருந்து 40 வயதுக்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் சென்ட்ரல் சூப்பர்டென்ட் மற்றும் அனிமல் ஹெல்த் ஒர்க்கர் இந்த 2க்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் 18லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரே ஏஜ் லிமிட் தான். இந்தந்த கேட்டகரின்னெலாம் எதுவும் பிரிக்கலை. யூஆர் இருந்தாலும் சரி, ஓபிசியாக இருந்தாலும் சரி, எஸ்சி எஸ்சி எஸ்டி கேட்டகரி எந்த கேட்டகரி இருந்தாலும் சரி இதுதான் ஏஜ் லிமிட். ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கான மாத சம்பளம் சென்ட்ரல் சூப்பர்டென்ட் 18,000 உங்களுக்கு சம்பளம். அசிஸ்டன்ட் சென்ட்ரல் சூப்பர்டென்ட் மற்றும் கோச் இது 2க்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. அனிமல் ஹெல்த் ஒர்க்கர் இந்த வேலைவாய்ப்புக்கு உங்களுக்கு மாதம் 25,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க, இன்டர்வியூ வைக்கிறாங்க. இந்த 2லையும் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கீழே இருக்க இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பிபிஎன்எல்ல உங்களுக்கான வேலைவாய்ப்பையும் வழங்கிடுவாங்க. நிரந்தர அரசு வேலை தான், பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். டெம்பரவரி கான்ட்ராக்ட் பேசிஸ்லாம் இந்த வேலைவாய்ப்பில் கிடையாது. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 அறிவிச்சிருக்காங்க. லாஸ்ட் டேட் உங்களுக்கு 25 வெறும் 1 வீக் தான் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா லிங்க் க்ளோஸ் ஆயிரும், அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஒரு வாரத்துக்குள்ளே எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க.
ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க பிபிஎன்எலுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. என்னென்ன எசென்ஷியல் ஃபீல்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா வைங்க, இல்லாட்டி தேவையில்லை. அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணிக்கணும். ஃபீஸ் பே பண்ண இருந்தால் ஆன்லைனில் பே பண்ணிட்டு நீங்கள் ஃபைனல் சப்மிட் பட்டன் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் எல்லாம் இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், அப்ளை ஆன்லைன் லிங்க்கும் கொடுத்துருக்கோம். நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துட்டு அப்புறமா ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, உள்ளே போனீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் லாஸ்ட் எண்டில் இந்த பாக்ஸ் இருக்கும் இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ்னு. இந்த இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸில் இந்த 2 நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேற ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.